இந்த பையனோட தாத்தா இறந்து போயிறாங்க. யாருக்கும் தெரியாம ஒரு போன அந்த தாத்தா ட்ரெஸ்க்குள்ள வச்சிரான். அந்த தாத்தாவை அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததும் இந்த பையன் அந்த போன் நம்பருக்கு மெசேஜ் பண்றான். அடுத்த நாள் அந்த நம்பர்ல இருந்து இவனுக்கு ரிப்ளையும் வருது. அந்த ரிப்ளை எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு கோட் வேர்ட் மாதிரி இருக்கு. இவனும் ஷாக் ஆகி ஓடி வந்து அவங்க அப்பா கிட்ட காட்டுறான். அவங்க அப்பா யாரோ அந்த போனை எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இருந்தாலும் அவனுக்கு சந்தேகம் இருக்கு. அவங்க தாத்தாவை அடக்கம் பண்ண இடத்துக்கு போறான். அந்த நம்பருக்கு கால் பண்றான். அவர் அடக்கம் பண்ண இடத்துல இருந்து ரிங் டவுன் சவுண்டும் கேக்குது. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அடுத்த நாள் அவன் ஸ்கூலுக்கு போறான். அங்க ஒரு பையன் இவன் 2 கையும் திருப்பி அடிச்சு போட்டுறான். எப்படியும் அவன் டீச்சர் அவனை காப்பாத்தி அடிப்பட்ட இடத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்காங்க. இவனுக்கு வீட்டுக்கு வந்ததும் அவன் தாத்தா கிட்ட சொல்லணும்னு தோணுது. இவன் திருப்பி ஸ்கூலுக்கு போனா அந்த புள்ளி கேங்ஸ் இவனை டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அடுத்த நாள் இவன் ஸ்கூல் குரூப்ல இருந்து மெசேஜ் வருது, இவன் அடிச்சு போட்ட பையன் இறந்துட்டான்னு. அவங்க டீச்சரும் சொல்லிட்டாங்க இது ஒரு ஆக்சிடென்ட்னு. பட் இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த புள்ளி பண்ண பையனை எப்படி அடிச்சு போட்டிருக்காங்கன்னா, இவனை அந்த பையன் எப்படி 2 கையும் திருப்பி அடிச்சு போட்டானோ அதே மாதிரி அந்த பையனையும் அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. இதை தெரிஞ்ச இந்த பையன் அவங்க தாத்தாக்கு கால் பண்ணி அவன் இறந்து போனதுக்கும் எனக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா, அப்படி இருந்தா 3 தடவை என் டோரை தட்டுங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அவன் கட் பண்ணி அடுத்த நிமிஷம் அவங்க தாத்தா கிட்ட இருந்து காலும் வருது.